ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆப்பம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஈஸ்டெல்லாம் சேர்க்காம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக வந்து ஆப்பம் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீட்டி எடுத்திருக்கேன். பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே நீக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்பத்தில் வந்து இது இருந்துச்சுன்னா ஆப்பம் வெள்ளையாக இருக்காது, அங்கங்கே கருப்பாக தெரியும். அதனால் இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி பாருங்கள் இருக்குது. 2 கப் அரிசியில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்ச அரிசி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காயை வந்து அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காயை வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பின்னாடி அடுத்து இதில் சாதம் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து எடுத்திருக்கேன். வடிச்ச சாதம். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்ச அரிசியும் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதெல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாத்திரத்திலே வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது தேங்காய் தண்ணிங்க. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் வந்து உடச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேங்காயோட தண்ணி தான். கொஞ்சமாக தான் தண்ணி இருந்தது, நல்லா முத்தின தேங்காய்னால. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி ஊற வச்சேன். இப்போ காலையில் வந்து நான் அரைச்சி எடுத்து வைக்கும்போது இந்த தண்ணியை வந்து இதிலே சேர்த்துக்கிறேங்க. வடிகட்டி சேர்த்துட்டேன், தூசி எதுவும் இருக்குங்கிறதுக்காக. இந்த தேங்காய் தண்ணியை சேர்த்த பின்னாடி இப்போ கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்படி நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கு வந்து மாவு நல்லா புளிச்சு வந்துடும். நமக்கு ஈஸ்ட் வந்து சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் வந்து புளிக்க விட்டுறலாங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம மாவு வந்து கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் மாறி போயிடும். கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஆப்பம் ஊற்றுறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். தோசை மாவை விட தண்ணியாக வந்து இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆப்பம் நல்லா வரும். நான் கிட்டத்தட்ட 3/4 தேங்காய் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பம் கரெக்டாக வரும். அடுத்து ஆப்பம் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க. சட்டி நல்லா சூடான பின்னாடி எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஆப்பம் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த குழிக்கரண்டியில் வந்து நான் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ஊற்றுறேங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து ஆப்பத்தை வந்து நம்ம சுற்றி விட்டுக்கலாம். ரவுண்டாக சுற்றுறதுனால சுற்றிக்கலாங்க. இல்லைனா இந்த மாதிரி டிசைனாக வேணும்னா இந்த மாதிரி டிசைனாக கூட வந்து சுற்றிக்கலாம். இது வந்து பார்க்க ஜஸ்ட் அழகாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிறேன். இப்போ மூடி வேக விட்டுறலாங்க. ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் வேக விடுங்க. தீ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், சைடில் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது. கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வைங்க. இல்லை உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே எடுத்துருங்க. அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளோட ஆப்பம் வந்து தயாராகிருச்சு. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் பால், கடலைக்கறி இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு விருப்பமானது வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.